ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்லேருந்து ஒரு ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபால் இருக்குது. மறுபடியும் ஒரு ப்ரைஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகுது. மறுபடியும் ஃபால் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஃபாலு, மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன் மிடில் ஆஃப் த மந்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஒரு ஃபால் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இருந்ததுன்னா இந்த லெவலில் இருந்து நமக்கு மேலே போகுதா இல்லை கீழே போயிருந்தாங்களான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த லெவலையும் கட் பண்ணி கீழே வரதுக்கான பாசிபிள் தான் நிறைய இருக்குது. இன்கேஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது இருந்தது, பையர்ஸ் மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் கட் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிளும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் பொறுத்தளவுக்கு நமக்கு இதான் ஐடியா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டில் வந்தாச்சு. ஸோ 5 மினிட் சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் பேட்டர்னில் மார்க்கெட் லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகிருந்தது ஒரு ரெசிஸ்டன்ட் பக்கத்தில். ஸோ அந்த லெவல்லேருந்து கேப் டவுன் ஆன மார்க்கெட் அடுத்தடுத்த லெவல்ஸ் நமக்கு மேலே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு 2 லைன்ஸ் இருந்தனால ஸோ அந்த சப்போர்ட்டோட இந்த ஃபஸ்ட் கேண்டில் மார்க் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆச்சு. அடுத்தடுத்து போன மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே இருந்து ஒரு அழகான ரிவர்சல் கேண்டில் போட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகி நல்ல புல்லிஷாக மேலே வந்துச்சு. ஸோ புல்லிஷாக வந்த மார்க்கெட் டே ஹையை கட் பண்ண முடியாமல் அங்கேயே ரிஜெக்ட் ஆகி ரொம்ப நேரமாக அந்த இடத்துலையே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன நமக்கு பிரேக் இருந்தது. பிரேக்குக்கு அப்புறம் நமக்கு மார்க்கெட் புல்லிஷாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸாக இருந்த அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கும் இப்போ உள்ள கேண்டில்ஸ் லெவலும் நமக்கு ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ எங்கேருந்து விழுந்ததோ அந்த சப்போர்ட் இப்போ நமக்கு ரெசிஸ்டண்ட் ஆகும். ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெண்ட் லைனும் நமக்கு பக்கா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் நல்ல புல்லிஷாக போனால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருந்துச்சு. ஆனால் அந்த லெவலில் இருந்து நமக்கு ப்ரீவியஸ் புல் பேக் கிட்டேயே மார்க்கெட் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த லெவலில் இருந்து நமக்கு ஒரு என்கல்ஃப் ஆகி அடுத்தடுத்த லெவல் போன மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹை கூட போக முடியல. ஸோ இதுலேருந்து நமக்கு பையர்ஸ் நல்லா வீக்காக இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஹை போக முடியாதது அடுத்தது நமக்கு லோவர் ஹை வச்சுட்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டல் ஸ்ட்ராங்காக இல்லாத புல்லிஷ் கேண்டலாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லெவலை கட் பண்ணவே இல்லை. எந்த புல் பேக் லெவல் எடுத்தாங்களோ அந்தந்த லெவலை கட் பண்ணாமல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மெதுவாக நமக்கு லோவரை ஃபார்ம் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ கடைசியாக நமக்கு ஒரு லோவரை இருந்துச்சு. அந்த லெவல்லே மார்க்கெட் கொண்டு நிறுத்திட்டாங்க. ஸோ 5 மினிட்ஸ் பொறுத்தளவு நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ ஒரு வால்யூம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் இந்த வால்யூம் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ கடைசியாக நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை நாளைக்கு உடச்சிட்டாங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் அதே லெவலில் இருந்து நமக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுனாலும் கீழே வரதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு 5 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு இருக்குது. இது ஆப்ஷன் சார்ட்டு 48,500 கால் ஆப்ஷனு.
இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ எப்படி நமக்கு 5 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம வந்து பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் இது இங்கேயும் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபாலிங் வெஜ் வந்து பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து மேலே தான் அதிகமாக கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபாலிங் வெஜ் பொறுத்தளவு. ஸோ இன்கேஸ் கட் ஆச்சுன்னா நல்லா வால்யூமாக மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லை இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா டிராஸ்டிக்காக நல்லா கீழே போயிடும். ஸோ ஃபாலிங் வெஜ் பொறுத்தளவு ஏதோ ஒரு சைடில் பிரேக் ஆச்சுன்னா அந்த சைடு நல்லாவே போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சார்ட்டு. புட் ஆப்ஷன் பொறுத்தளவு நமக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா இங்கே கேப் அப் ஆகும். கேப் அப் ஆன மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வந்து இப்போ நமக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு டபுள் பாட்டம் கிடச்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே ஆகிக்கிட்டே வந்து மறுபடியும் போய் க்ளோஸ் ஆகி அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரீவியஸ் புல் பேக் இருக்குது. அந்த லெவலை வந்து கட் பண்ணாமல் அடுத்தடுத்து போச்சுன்னா நமக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கட் ஆகி கீழே வந்ததுன்னா மறுபடியும் அந்த சப்போர்ட் கிட்ட வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து அடுத்தடுத்த லெவலை நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் புட் ஆப்ஷன் பொறுத்தளவு நமக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.